ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, நமக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை, சிக்கன், ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வச்சுக்கணும், 2 கப் ரைஸு, அப்புறம் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளவும் நமக்கு தேவையான பொருட்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாமா? ரெடி. இப்போ அதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், பெருஞ்சீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, அன்னாசிப்பூ, இதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி சுவையாக இருக்கும். இனி ஒரு குக்கரில் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயில்களை நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு பொரிய விட அளவுக்கு நம்ம விடணும். அதுக்கப்புறம் உள்ளி, பச்சை மிளகா போட்டு உள்ளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த உள்ளி நல்லா ப்ரௌனிஷாக வர்றது மாதிரி பண்ணணும். உள்ளி வதங்கின அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போது ஒரு தக்காளி, நான் இப்போ 2 கப் ரைஸுக்கு ஒரு ஆனியனும் ஒரு தக்காளியும் தான் போட்டிருக்கேன். அதனால் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி இலையை நம்ம இப்போ ஆட் பண்ணணும். திருப்பி கிளறணும். இந்த தக்காளியோட அந்த புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ அதுக்கு நம்ம இப்போ மசாலா பொடி ரெடி பண்ணணும்ல, அந்த வதக்கின பெருஞ்சீரகம் அந்த இதெல்லாம் மிக்சியில் நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுருக்கணும். இப்போது நமக்கு அந்த டொமேட்டோ வேகிறதுக்காண்டி நம்ம சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளியும் ஆனியனும் நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, வத்தல் பொடி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றணும். இனி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த தக்காளி உள்ளியை நல்லா வதக்கி இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வர முடியும். இப்போது நம்ம இப்போ ஒரு 2 கப்புக்கு தேவையான சிக்கனை நம்ம இப்போ போட்டு நல்லா கிளறணும். இனி என்ன பண்ணணும், நான் 2 கப் ரைஸுக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இந்த அரிசி கொஞ்சம் நிதானமாக வேகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். இனி நம்ம என்ன பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். அது நல்லா கிளறி கொதிக்க விடணும். தண்ணி இப்போது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். எனக்கு 4.5 கப்பு தண்ணி வரும். நல்லா கிளறிட்டு நம்ம இனி என்ன பண்ணணும், குக்கரில் விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல் இதில் வச்சா சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களே பாருங்கள், இந்த பிரியாணி எவ்வளோ அழகாக லுக்காக உதிர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் சாப்பிட போகிறேன். இனி மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.